செய்திச் சுருக்கம். லஞ்சம் கேப்பீங்க? ஊழியர்களை அலறவிட்ட விஜய் அதிரடி. முதல்வராக விஜய் பொறுப்பேற்றது முதல் அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். முதலில் கடைகளை குறைத்து மது விற்பனைக்கு கிடுக்குப்பிடி போட்டார். இப்போது லஞ்சத்தை தடுக்க முக்கிய உத்தரவை பிறப்பித்துள்ளார். அதாவது, அரசு ஊழியர்கள் யாராவது லஞ்சம் வாங்கினால் பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக புகார் செய்ய வேண்டும். புகார் கொடுப்பவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்று புதிய அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பான அறிக்கையில், எந்த அரசு துறையாக இருந்தாலும் உங்களிடம் 1000 ரூபாய் லஞ்சம் கேட்டால் கூட ஆதாரத்துடன் புகார் தெரிவிக்கலாம். புகார் கொடுப்பவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும். புகார் கொடுக்க 1804251555 என்ற டோல் ஃப்ரீ நம்பருக்கு போன் செய்யலாம். 24 மணி நேரமும் இந்த நம்பர் ஆக்டிவில் இருக்கும் என்று அரசு கூறியுள்ளது. விஜய் அரசின் இந்த அதிரடி உத்தரவு சாமானிய மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இனி லஞ்சம் கேட்டால் பாதிக்கப்பட்டவர்கள் தயக்கமே இன்றி போன் செய்து விடுவார்கள் என்ற பயம் லஞ்ச பேர்வழி ஊழியர்களுக்கு வரும் என்று மக்கள் கூறுகின்றனர். தனது பிரச்சாரம் தோறும் லஞ்சத்தை ஒழிப்பேன் என்று முழங்கினார். பதவியேற்பு விழாவிலும் அதைத்தான் சொன்னார். மக்கள் பணத்தில் ஒரு பைசா கூட தொடமாட்டேன், மற்றவர்களையும் தொடவிட மாட்டேன், 3 மாதத்தில் லஞ்சம் ஒழிக்கப்படும் என்றார். அதன் தொடர்ச்சியாகவே இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முதல்வர் ரூமில் கண்முன்னே ரீல்ஸ். விஜய்க்கு அதிர்ச்சி, தீயாய் பரவும் வீடியோ. தலைமை செயலகத்தில் முதல்வர் விஜய் அறையில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் விஜய் முன்பே நியமன பொறுப்பில் இருக்கும் ஒருவர் ரீல்ஸ் வீடியோ எடுத்து அதை வெளியிட்டது பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. அதாவது, தனது அறையில் மாற்றுத்திறனாளிகள் ஆலோசனைக் குழு உறுப்பினர்களிடம் விஜய் மும்முரமாக ஆலோசனை நடத்தி கொண்டிருந்தார். குழுவை சேர்ந்த பெண் ஒருவர் நடைமுறை சிக்கல்களை விஜயிடம் பரபரப்பாக சொல்லிக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் விஜய் மேஜை முன்பு முதல் வரிசையில் இருந்த நியமன உறுப்பினர் ஒருவர் தனது செல்போனில் செல்ஃபி வீடியோ எடுத்தார். விஜய் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டிருந்த போது அவருக்கு மிகவும் நெருக்கமாக உட்கார்ந்து கொண்டு அந்த நபர் ரீல்ஸ் வீடியோ எடுத்திருக்கிறார். மீட்டிங் உரையாடல் அனைத்தும் வீடியோவில் பதிவாகி இருக்கிறது. முதல்வர் அறைக்கு சென்று விஜய்க்கு நெருக்கமாக உட்கார்ந்து கொண்டு முதல்வரை பின்னணியில் வைத்து ஒருவர் செல்ஃபி வீடியோ எடுத்து வெளியிட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக விசாரித்து வருவதாக தலைமை செயலக அதிகாரிகள் வட்டாரம் கூறியது. இதற்கிடையே அந்த வீடியோ தீயாக பரவி வருகிறது. கமிஷனர் அதுக்கு ஆக்ஷன் எடுக்காமே இருக்காங்க. இப்போ இருக்கிற கமிஷனருக்கு வந்து மல்டிபிள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இண்டிபெண்டன்ட் கமிஷனர் இருக்கணும். ஒரே ஒரு கமிஷனரா மட்டுமே இருந்தா மட்டும்தான் அவர் வந்து அந்த வேலைகளை செய்ய முடியும். அவருக்கு வந்து வேற பல ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸையும் பார்த்துக்கணும், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டையும் பார்த்துக்கணும். செல்லாது 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 பழனிசாமிக்கு பேரிடி. முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி, சி.வி. சண்முகம் தலைமையில் அதிமுகவில் புதிய அணி உருவாகியிருக்கும் நிலையில் தனது பலத்தை நிரூபிக்கவும் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விவாதிக்கவும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை பொதுச் செயலாளர் பழனிசாமி கூட்டினார். பழனிசாமிக்கு எதிராக வேலுமணி, சி.வி. சண்முகம் தலைமையில் எதிரணியும் அவசர கூட்டம் நடத்தியது. அந்த கூட்டம் முடிந்த பிறகு பேசிய சண்முகம் பழனிசாமிக்கு எதிராக கொந்தளித்தார். தேர்தல் கமிஷன் விதிப்படி பழனிசாமி போட்ட எந்த உத்தரவும் செல்லாது என்று புள்ளி விவரங்களை அடுக்கியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மீண்டும் ஒரு தோல்வியிலே படுதோல்வியை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். இந்த தோல்வி என்பது ஏதோ இந்த தேர்தலில் மட்டும் வந்த தோல்வி அல்ல. இது 2019ஆம் ஆண்டு இருந்து தொடர் தோல்வியை 2 நாடாளுமன்றம், 2 சட்டமன்றம் மற்றும் பல்வேறு இடைத்தேர்தல்களே தொடர் தோல்வியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்து வருகிறது. தோல்விக்கு தோல்வி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு வங்கி சரிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இது இந்த இயக்கத்திற்குடைய மிகப்பெரிய அச்சுறுத்தல். இந்த தோல்விக்கான காரணங்களை ஆய்வு செய்ய வேண்டும்.
ஆராய வேண்டும், கலந்து ஆலோசிக்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை மீண்டும் எப்படி வெற்றி பாதைக்கு கொண்டு வர வேண்டும், இயக்கத்தை வலிமைப்படுத்த வேண்டும், புத்துயிரூட்ட வேண்டும், இளைஞர்களை இந்த இயக்கத்தில் இணைத்து ஒரு வளர்ச்சி பாதையிலே கொண்டு செல்ல வேண்டும் என்று காரணத்திற்காக நாங்கள் எல்லாம் இந்த தோல்விக்கு பிறகு கோரிக்கை வைத்தோம். இதை பற்றி கலந்தாலோசிக்க வேண்டும் என்று சொன்னோம். கடந்த 2024 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல், அந்த தேர்தல் தோல்விக்கு பிறகும் நாங்கள் சொன்னோம், நாங்கள் சந்தித்து பேசினோம். நாங்கள் ஒரு 6 பேர் சந்தித்து அவர் வீட்டில் பேசினோம். தனியாக சொன்னோம், இனியும் இந்த நிலை தொடர்ந்தால் நாம் எதிர்காலத்தில் வெற்றி பெற முடியாது. பிரிந்து சென்றவர்கள், நீக்கப்பட்டவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு வலிமையான அனைத்து இந்திய அண்ணா திராவிடத்தை முன்னெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை அன்றைக்கு வைத்தபோது அதை நிராகரித்தார், ஏற்றுக்கொள்ள மறுத்தார், செவி கொடுக்க மறுத்தார். அது மட்டுமல்ல, அன்றைக்கும் சொன்னோம், இதை நாம் விவாதிக்க வேண்டும் என்று சொன்னோம். அதை மறுத்துவிட்டு அன்றைக்கு தலைமை கழகத்திலே ஒவ்வொரு மாவட்ட கழகமாக கூட்டி அன்றைக்கு அதை திசை திருப்பினார். தோல்விக்கான காரணத்தை ஆய்வு செய்யப்படவில்லை. அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்திலே ஆய்வு செய்யப்படவில்லை. அன்றைக்கு உண்மையான ஒரு ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றிருந்தால் இந்த இயக்கத்தில் என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது என்ற உண்மை நிர்வாகிகளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அது அவருக்கு தெரியும். ஆனால் அதை செய்ய தவறிவிட்டார். இன்றைக்கு இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒன்றிணைக்க மறுத்த காரணத்தால், விலகியவர்களை சேர்க்க மறுத்த காரணத்தால், வலிமையான ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை முன்னிறுத்தாத காரணத்தால், வலிமையான ஒரு கூட்டணியை அமைக்க மறுத்த காரணத்தால், உதாசீனப்படுத்திய காரணத்தால், நாங்கள் இருக்கிற அனைத்து நிர்வாகிகளும், இன்று அவரோடு இருக்கிற நிர்வாகிகளும் ஆகட்டும், இங்கு இருக்கிற நிர்வாகிகளாகட்டும், எல்லோரும் சொன்னோம், வலிமையான கூட்டணியை வையுங்கள், அமையுங்கள். இன்றைக்கு நமக்கு தேவை தமிழக வெற்றி கூட்டணியோடு கூட்டணி வையுங்கள் என்று அத்தனை பேரும் சொன்னோம். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவும் கூட்டணி வைப்பதற்கு நம்மோடு பேச்சு நடத்தினார்கள். இன்று அவர் இல்லை என்று மறுக்கலாம், ஆனால் உண்மை அதுதான், நிதர்சனமான உண்மை அதுதான். ஆனால் அவர்களை, கூட்டணி பேச வந்தவர்களை உதாசீனப்படுத்தினார். கூட்டணி எப்படியெல்லாம் அமையக்கூடாது என்பதற்காக எப்படியெல்லாம் பேச வேண்டுமோ அதையெல்லாம் பேசி அவர்களை வெளியேற்றுவதிலே குறியாக இருந்தார். தமிழக வெற்றி கழகத்தை மட்டுமல்ல, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தையும் சேர்ப்பதற்கு அவருக்கு மனமில்லை. அதை 0.5% கட்சி என்று சொன்னார். இப்படி சொன்னால் எந்த கட்சி ஏற்றுக்கொள்ளும், தாங்கிக் கொள்வார்கள்? அவர்களையும் வலுக்கட்டாயமாக இந்த கூட்டணியிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். இப்படி யாரையுமே அரவணைக்காமல் டாக்டர் கிருஷ்ணசாமி இப்படி யாரையுமே அரவணைக்காமல் நான் மட்டும் இருந்தால் போதும், எனக்கு மட்டும்தான் வாக்களிப்பார்கள் என்ற மனநிலையிலே யாரையுமே அரவணைக்காமல் இயக்கத்தில் விட்டு சென்ற, இந்த இயக்கத்திற்காக ஒரு காலத்தில் பாடுபட்டவர்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக அவர் தவறு செய்திருந்தாலும் அவர் திருந்தி நான் இந்த இயக்கத்திலே வருகிறேன், எனக்கு எந்த பொறுப்பும் வேண்டாம், ஒரு உறுப்பினராக இருக்கிறேன் என்று கடைசி வரைக்கும் OPS சொன்னார். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேருவதற்கு முன்னால் கூட சொன்னார், என்னை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு உறுப்பினராக என்னை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆனால் அதையும் ஏற்றுக்கொள்ள மறுத்தார். பொருளாதார புயல் சூழ்ந்திருக்கு, கடினமான காலங்கள் வர இருக்கிறது. மேற்காசியாவில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது.
இதன் காரணமாக இந்தியாவில் கடந்த 15ஆம் தேதி பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு தலா 3 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டது. இதற்கு எதிர்ப்புகள் எழுந்துள்ள சூழலில் இன்று மீண்டும் விலை உயர்த்தப்பட்டது. பெட்ரோல் லிட்டருக்கு 87 காசுகளும் டீசல் லிட்டருக்கு 91 காசுகளும் அதிகரித்துள்ளன. ஒரே வாரத்தில் இது 2வது விலை உயர்வாகும். அத்தியாவசிய பொருட்களின் விலை மேலும் உயரும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இச்சூழலில் பொருளாதாரத்தை தாக்கக்கூடிய புயல் இந்தியாவை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்று லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசம் ரேபரேலியில் பேசிய அவர், பிரதமர் மோடி நாட்டின் பொருளாதார கட்டமைப்பையே மாற்றிவிட்டார். ஒரு பொருளாதார புயல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அதானி அம்பானிக்காக 12 ஆண்டுகளில் மோடி உருவாக்கிய கட்டமைப்பு இனி நிலைக்காது, அது விழப்போகிறது. பொருளாதார புயலில் அதானி அம்பானி பாதிக்கப்பட மாட்டார்கள். அவர்களுக்கு தப்பிக்க வழிகள் இருக்கிறது. மாறாக இளைஞர்கள், தொழிலாளர்கள், சிறு வணிகர்கள் என சாமானிய மக்கள்தான் பாதிக்கப்படுவார்கள். முன் எப்போதும் இல்லாத வகையிலான கடினமான காலங்கள் வர இருக்கின்றன. நடவடிக்கைகளை எடுப்பதற்கு பதிலாக மக்களை வெளிநாட்டு பயணங்களை தவிர்க்க சொன்ன பிரதமர் மோடி தற்போது உலக நாடுகள் சுற்றுப்பயணத்தில் இருக்கிறார். உண்மையான பிரச்சனை பணவீக்கமும் வேலையின்மையும் தான். மிக விரைவில் உரங்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட போகிறது. பொருளாதார புயலிலிருந்து இளைஞர்கள், ஏழைகள் மற்றும் சிறு தொழில் முனைவோரை பிரதமர் மோடி பாதுகாக்க வேண்டும் என்று ராகுல் வலியுறுத்தியுள்ளார். जो आर्थिक शॉक आ रहा है वो अब अदानी अंबानी को नहीं लगेगा, मोदी को नहीं लगेगा. अब उत्तर प्रदेश और देश के युवाओं को, किसानों को, मजदूरों को, छोटे बिजनेस वालों को लगने वाला है. और ऐसे लगने वाला है जो शायद बहुत सालों में नहीं हुआ है. तो बहुत बहुत कठिन समय आ रहा है. एक्शन लेने के बजाय नरेंद्र मोदी देश से कह रहे हैं कि फॉरेन ट्रिप पर मत जाओ, और नरेंद्र मोदी दुनिया का चक्कर काट रहे हैं. तो ये हालत है. ஹைகோர்ட்டுக்கு 19 புதிய நீதிபதிகள், மத்திய அரசுக்கு கொலீஜியம் பரிந்துரை. சென்னை ஹைகோர்ட்டுக்கு அனுமதிக்கப்பட்ட 75 நீதிபதிகள் பணியிடங்களில் 23 பணியிடங்கள் காலியாக உள்ளன. இந்த பணியிடங்களை நிரப்ப 2025ஆம் ஆண்டு மாவட்ட கோர்ட் நீதிபதிகள் அந்தஸ்தில் உள்ள 9 பேரின் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டது. அதன்படி சென்னை ஹைகோர்ட் தலைமை பதிவாளர் எஸ். அல்லி மற்றும் மாவட்ட நீதிபதிகள் முருகன், சுமதி, திருமகள் சந்திரசேகர், தர்மலிங்கம் லிங்கேஸ்வரன், கார்த்திகேயன் பாலதண்டாயுதம், சண்முகம் கார்த்திகேயன், பாலுசாமி முருகேசன், குணசேகரன் ஆகிய 9 பேரின் பெயர்கள் இடம்பெற்றது. வழக்கறிஞர்கள் என். ரமேஷ், ஜி. கே. முத்துக்குமார், ராஜேஷ் விவேகானந்தன், சங்கர நாராயணன் ரவிக்குமார், நாகராஜன் திலீப்குமார், மனோகரன், கிருஷ்ணசாமி, கோவிந்தராஜன், ரஜினிஷ் பதியில், அப்பாதுரை, அனிதா ஆகிய 10 பேரின் பெயர்களும் பரிந்துரைக்கப்பட்டன. இந்நிலையில் சுப்ரீம் கோர்ட் கொலிஜியத்தின் கூட்டம் நேற்று நடந்தது. இதில் நீதிபதிகளாக பரிந்துரைக்கப்பட்ட 19 பேருக்கு ஒப்புதல் அளித்தது. இவர்களின் நியமனத்துக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்கும் பட்சத்தில் ஜனாதிபதி புதிய நீதிபதிகள் நியமனம் குறித்த உத்தரவை பிறப்பிப்பார். உத்தரவை மாற்ற முடியாது. தெருநாய்கள் விஷயத்தில் கோர்ட் கரார். இந்தியாவில் சில ஆண்டுகளாக தெருநாய்கள் எண்ணிக்கை மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. நாய்க்கடி மற்றும் ரேபிஸ் நோயால் மக்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இது தொடர்பாக சுப்ரீம் கோர்ட் தாமாக முன்வந்து விசாரித்தது. வெறிநாய் கடியில் இருந்து மக்களை பாதுகாக்க கடந்த ஆண்டு நவம்பரில் சில உத்தரவுகள் பிறப்பித்தது. பள்ளி, கல்லூரி, மருத்துவமனை, ரயில் நிலையங்கள் மற்றும் பஸ் நிலையங்கள் என பொது இடங்களில் சுற்றித் திரியும் தெருநாய்களை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும். தடுப்பூசி மற்றும் கருத்தடை செய்த நாய்களை மீண்டும் தெருவில் விடக்கூடாது. ரேபிஸ் மற்றும் அபாயகரமான தெருநாய்களை கருணை கொலை செய்யலாம் என சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டது. தீர்ப்பை எதிர்த்து விலங்குகள் நல ஆர்வலர்கள் மேல்முறையீடு மனுக்களை தாக்கல் செய்தனர். சுப்ரீம் கோர்ட் நீதிபதி விக்ரம்நாத் தலைமையிலான 3 நீதிபதி அமர்வு இன்று விசாரித்தது. முன்பு பிறப்பித்த உத்தரவுகளில் மாற்றம் செய்ய மறுத்த நீதிபதிகள் மனுக்களை தள்ளுபடி செய்தனர். நீதிபதிகள் கூறும்போது குடியிருப்பு பகுதிகள், ஏர்போர்ட் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் நாய்க்கடி சம்பவங்கள் நடக்கிறது. நாட்டின் பல இடங்களில் குழந்தைகள், முதியவர்கள், சாமானியர்கள் பாதிக்கப்படுகின்றனர். வெளிநாட்டு பயணிகள் கூட நாய்க்கடியால் பாதிக்கப்படுவது கவலை அளிக்கிறது. இந்த விஷயத்தில் அரசு ஒரு செயலற்ற பார்வையாளராக இருக்க முடியாது என நீதிபதிகள் தெரிவித்தனர். ஏபிசி எனப்படும் விலங்குகள் பிறப்பு கட்டுப்பாடு திட்டத்துக்கு போதிய நிதி ஒதுக்காததும் சரியாக செயல்படுத்தாததுமே தெருநாய்கள் பிரச்சினை தீவிரமானதற்கு முக்கிய காரணம் என நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். நீதிபதிகள் தங்கள் உத்தரவில் சில வழிகாட்டுதல்களையும் வழங்கியுள்ளனர்.
இந்திய விலங்குகள் நல வாரிய விதிகளை மாநிலங்கள் அமல்படுத்த வேண்டும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறைந்தபட்சம் ஒரு விலங்கு கருத்தடை மையம் அமைக்க வேண்டும். வெறிநாய்க்கடி தடுப்பூசிகள் போதுமான அளவில் கிடைப்பதை மாநிலங்கள் உறுதி செய்ய வேண்டும். தெருநாய்கள் விவகாரத்தில் கோர்ட் உத்தரவை செயல்படுத்த பணியாற்றும் அதிகாரிகள் மீது எந்த வழக்கும் போடக்கூடாது. வெறிப்பிடித்த நாய்கள் மற்றும் அபாயகரமான நாய்களை கருணை கொலை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கலாம். வழிகாட்டுதல்கள் பின்பற்றப்படுகிறதா என்பதை கண்காணிக்க ஹைகோர்ட் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்ய வேண்டும். இடி மின்னலுடன் கனமழை நீடிக்கும். தமிழக வானிலை முக்கிய அப்டேட். தமிழகத்தில் வரும் 25ஆம் தேதி வரை மழை நீடிக்கும் என வானிலை மையம் அறிவித்துள்ளது. கோவை, திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கன்னியாகுமரி ஆகிய 12 மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும். மே 20, 21 ஆகிய தேதிகளில் நீலகிரி, கோவை, தேனி, ஈரோடு, திண்டுக்கல் ஆகிய 5 மாவட்டங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும். மே 22, 23ஆம் தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட உள் தமிழகத்தில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மே 24, 25ஆம் தேதிகளில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும். தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடலில் மே 22 வரை சூறாவளி வீசும் என்பதால் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது.